ஒரு ஃபீமேல் கொரியோகிராஃபரா உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? அப்பல்லாம் வந்து நான் ரகுமாஸோட ஃபேமிலி. கம்பெனி ஏறி இறங்க முடியாது. நம்ம போய் கேட்க டேலண்ட்ட முடியாது. சான்ஸ் கேட்கவும் கிடைக்க முடியாது. முடியாது. அது இல்லாம எனக்கு என்னன்னா, என் டான்ஸ் திறமைய பார்த்து வரட்டுமே! அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது. அதுதான் கேபி சார் அங்க வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதரா வந்து அந்த படம் ஹிட் குடுத்தது. பட் ஹிட் குடுத்தா கூட அன்னைக்கு அப்ப நம்ம செல்ஃபோனோ எதுவும் கிடையாது. நம்ம டேலண்ட்ட காமியத்துக்கு எதுவுமே கிடையாது. காதால கேட்டு, கேட்டு, கேட்டு படங்கள். ஸோ நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. ஆ வீட்ல உட்காரும்போது, "ஐய்யய்யோ! என்னோட வாழ்க்கை இவ்வளதானா? திருப்பி படம் பண்ணுவேனா? தெரியாம நான் மாஸ்டர் ஆயிட்டேனா? திருப்பி அசிஸ்டன்ட்டா போலாமா?" அப்படி இருக்கும். ஆனா மனசுல வந்து தைரியம் இல்லல்ல. வரும், 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 வரும்ன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் லைஃப்ல. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நெறைய பேருக்கு இல்ல. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். சோசியல் மீடியால ஷஃபிள் டான்ஸ்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆமா. இடுப்புக்கு கீழ மட்டும் கால் கால் ஆட்டுறாங்க. மட்டும் ஆடு. அதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்க சோசியல் நான் மீடியால? பார்ப்பேன். கண்டிப்பா. ரீல்ஸ் எல்லாம் டான்ஸ் பார்ப்பீங்களா? பொறுத்தவரைக்கும் நான் எல்லாமே பார்ப்பேன். எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த ரீல் எல்லாம் வருதுன்னு ம். வச்சுங்க. அவங்களோட டேலண்ட்ட வந்து ரீல்ஸ்ல வந்து காமிக்கிறாங்க. ரீல்ஸ் நெறைய பேர் தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்ல. காமிக்கிற விதத்துல காமிச்சா நல்லது தான். ஸோ அது பார்க்கும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன் நான். ஐயோ! இவங்க எவ்வளோ அழகா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரசிப்பேன்.